ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் செய்ய போகிறோம். அதுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கோம், எக் எடுத்து வச்சுருக்கோம், பிரெட் எடுத்து வச்சுருக்கோம், சிக்கன் மசாலா, பெப்பர், சாஸ் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ் தேவையோ நம்ம அவ்வளோ எக்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு உடச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம எக்குக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எக் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் தரும், அதனால் நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எக் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா பீட் பண்ணுறேன். எக் எல்லாம் நல்லா பீட் ஆகி அதில் வந்துட்டு உங்களுக்கு பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரெட் ஆம்லேட் போடுறதுக்கு எக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எக் நல்லா பீட் ஆகி பபிள்ஸ் வந்துடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் பிரெட் ஆம்லேட் போடலாம். இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிரெட் ஆம்லேட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு தோசை தவா வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம இப்போ ஆம்லேட் போட போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு உருக்குன பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கீ இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை வந்து நம்ம பேன் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்துட்டு எக்கு வந்து நம்ம பீட் பண்ணி வச்சனால அந்த எக்கை வந்து நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பிரெட் வச்சுக்கலாம். நான் ஒரு பிரெட் வைக்கிறேன், நீங்கள் 2 பிரெட் கூட வச்சு நீங்கள் வந்து ஆம்லேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆம்லேட் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம இதை வந்துட்டு நம்ம வந்து இந்த பிரெட் மேலே வச்சு கவர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சிம்பிளான மெத்தடில் நம்ம பிரெட் ஆம்லேட் செஞ்சுட்டோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். நல்லா பிரெட்டை வந்து எக்கில் டிப் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி 2 பிரெட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இப்போ வந்துட்டு நம்ம டபுள் எக் போட்டு டபுள் பிரெட் வச்சு நம்ம இந்த பிரெட் ஆம்லேட் செய்கிறோம். உங்களுக்கு நீங்கள் ஒரு பிரெட் வச்சு கூட செஞ்சுக்கலாம், இல்லை டபுள் பிரெட் கூட வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ சுவையான சூடான பிரெட் ஆம்லேட் ரெடி. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. டாடா, பை பை, see you.